நாம் ஆட்சி அமைத்தால் நாம் என்னவெல்லாம் செய்வோம் என்பதை புரிந்து கொள்ள முதன்மையான சில கொள்கைகளை மட்டும் இப்போது பார்ப்போம். தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ்குடியில் பிறந்த தாய்க்கும் தந்தைக்கும் பிறப்பவர்களே தமிழர்கள். அவர்களே தமிழ்நாட்டை ஆள வேண்டும். அதாவது கடந்த 700 ஆண்டுகளாக தமிழன் தமிழ்நாட்டை ஆளவில்லை என்பதால், அன்றிலிருந்து இன்று வரை நாம் தெலுங்கர்களுக்கு கீழ் அடிமையாக வாழ்ந்து வருவதால், அதனால் தமிழினமும் தமிழ்நாடும் அழிக்கப்பட்டு வருவதை உணர்ந்துள்ளதால், தெலுங்கர்களிடமிருந்து தமிழ்நாட்டையும் தமிழினத்தையும் காப்பாற்ற வேண்டிய காலத்தின் கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அதற்கு ஒரு தூய தமிழனை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த வேண்டும் என்பதால் இது 5ஆம் தமிழ்ச்சங்கத்தின் முதன்மை மற்றும் முக்கியமான கொள்கையாக விளங்குகிறது. தமிழர்கள் இந்துக்கள் அல்ல என்பதால், தமிழ் கோயில்கள் அனைத்தும் தமிழரின் வரலாற்றை பிரதிபலிக்க கூடியது என்பதால், தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை 5ஆம் தமிழ்ச்சங்கம் கைப்பற்றிய உடனே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களும் ஆசீவக முறைப்படி சீர்திருத்தப்பட்டு பாதுகாக்கப்படும். அங்கு தமிழர்களால் தமிழில் மட்டுமே வழிபாடுகள் நடத்தப்படும். கல்வி என்பதே ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படை. கல்வியின் உண்மையான நோக்கம் அறியாமை எனும் இருளில் இருந்து அறிவு எனும் வெளிச்சத்தை அடைவது என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். இந்த உண்மையான அடிப்படையை கொண்டு கல்வி என்பது சுமையல்ல, சுகம் என்ற எண்ணத்தை சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதரின் மனதிலும் விதைக்கும் வகையில் தமிழ் சித்தர்கள் வழங்கிய முறையான 18 ஆண்டுகள் உறைவிட குருகுல கல்வியை அனைத்து மாணவர்களுக்கும் முழுமையாக அரசாங்க செலவில் தரமான முறையில் வழங்க வழிவகை செய்யப்படும். நோய்க்கேற்ற மருத்துவம், அதாவது ஒருங்கிணைந்த மருத்துவ முறை நடைமுறைப்படுத்தப்படும். அதனைத் தொடர்ந்து தமிழரின் பாரம்பரிய உணவு முறையின் மூலம் நம் மக்கள் ஓர் ஆரோக்கியமான சமூகமாக மாற்றப்படுவர். கல்வியும் மருத்துவமும் ஒரு மனிதனுக்கு அடிப்படை என்பதால் அது வியாபாரம் அல்ல என்ற புரிதலை ஏற்படுத்தி கல்வியையும் மருத்துவத்தையும் அரசாங்கம் மட்டுமே வழங்கும்படியான முறைமை கொண்டு வரப்படும். அனைவருக்கும் சமமான நீதி மற்றும் உடனடி தீர்வு கிடைக்க நடமாடும் நீதிமன்றங்கள் கொண்டு வரப்படும். அதாவது குற்றங்கள் மற்றும் பிரச்சனைகள் நடைபெறும் இடங்களுக்கே நேரடியாக சென்று முறையான விசாரணை நடத்தி உடனடி நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய நடமாடும் நீதிமன்றம், அதாவது மொபைல் கோர்ட் முறை கொண்டு வரப்படும். தாமதமான நீதி என்பது மறுக்கப்பட்ட நீதியே. நீதியை தேடி மக்கள் அலைய வேண்டிய நிலையை மாற்றி நீதியே மக்களை தேடி வரும் ஒரு புதிய மாற்றமாக அமைக்கப்படும். மதிப்பற்ற காகித பணம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு மதிப்புடைய தங்கம், வெள்ளி மற்றும் தாமிர நாணயங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். உடலுக்கு தீமை தரும் காய்ச்சிய மதுபானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டு தென்னங்கள், பனங்கள் மற்றும் திராட்சை பழச்சாறு போன்ற இயற்கை பானங்களுக்கு அனுமதி வழங்கப்படும்.